வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 8. அப்துல் காதரின் சொந்த ஊர் தக்கலை. மலபார் மாப்ளா ரகளையில் குடிபெயர்ந்து அந்நாட்களில் தெற்கே ஓடி வந்த குடும்பங்களில் காதரின் குடும்பமும் ஒன்று. அவன் தகப்பன் வழி முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையாக மசூதியில் ஊழியம் செய்பவர்கள். அப்துல் காதரின் தந்தைக்கும் அடிநாட்களில் மசூதியில் ஒரு பொறுப்பான வேலை இருந்தது. நாள் போக போக அவருக்கு பக்தி வெறி முற்றி லௌகீக அஷ்ரத்தை பிறந்துவிடவே விதிப்படி காலாகாலங்களில் அனுஷ்டிக்க வேண்டிய நியமங்களிலும் தவற ஆரம்பித்தார். அதன் காரணமாகவே வேலையிலிருந்து நீக்கமும் செய்யப்பட்டார். இதற்கு பின்னாலும் அவனுடைய தகப்பனார் ஒரு நாள் பொழுதில் அதிக நேரத்தையும் மசூதியில் தியானத்தில் ஆழ்ந்திருப்பதிலேயே செலவு செய்தார் என்பதும், அவன் தாயார் எரிச்சலுடன் அவனை விரட்ட அவன் அவர் அண்டையில் சென்று சாப்பிட கூப்பிடுகிற போதெல்லாம் அங்கிருந்து இடம்பெயர்ந்து வரவே அவருக்கு மனம் வந்ததில்லை என்பதும் அவனுக்கு நினைவிருக்கிறது. காதர் பெரியவனான பின்னால் சொத்தும் சுகமும் தேடி அடைந்து அந்த ஜில்லாவிலேயே முதல் தரமான வியாபாரி என்ற அந்தஸ்து ஏற்பட்ட பின் தனது பால்ய காலத்தை பற்றி தன் நண்பர்களிடம் கூறுகிற போதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு தனது தந்தையை பற்றி ஆக்ரோஷமான வார்த்தைகள் உதிர்ப்பான். அந்த சண்டாள என்னை ஒரு நாள் கூட இழுத்து அணைச்சிக்கிட்டது கிடையாது என்பான். தன் தாயார் தனது தந்தையை பற்றி பிரஸ்தாபிக்கிற போதெல்லாம் மசூதி ஆந்தை மசூதி ஆந்தை என்றே சொல்லுவது வழக்கம் என்று சொல்லிவிட்டு சிரிப்பான். பாவம், அவ ஒரு சோகமும் அனுபவிச்சது கிடையாது. அவளை உட்காத்தி வச்சு அவ ஆசையெல்லாம் தீத்து போடணும் என்னுதான் வீட்டை விட்டு ஓடின. என் கையில 4 காசு சேருதுக்குள்ள அவ கண்ணை மூடிட்டா என்பான் அவன். சாக்கு சாக்காக பணம் தேடி தாயாருக்கு சகல சுகங்களும் அளித்து அதன் மூலம் தந்தை மீது ஏற்பட்டிருந்த வஞ்சத்தையும் தீர்த்து கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்துடனே காதர் தனது 11வது வயசில் ஊரை விட்டு ஓடினான். வாழ்க்கையில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையை காதர் தனது சிறு வயசிலேயே தெரிந்து கொண்டு விட்டான். எல்லா தெய்வங்களிலும் பணத்தெய்வம்தான் சக்தி வாய்ந்தது என்றும், பணத்துக்கு சம்பந்தமில்லாத துறைகள் என்று கருதப்படும் இடங்களில் கூட பணநாயகம் ஓங்கி நிற்கிறது என்றும் புரிந்து கொண்டான். ஊர் பூராவும் தனது தந்தையை லூசு என்று கேலி செய்ததும், பிவி முதலாளியின் பக்தியை புகழ்ந்து பேசியதும் பணநாயகத்தின் காரியம் என்று அவனுக்கு பட்டது. பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் தெப்பத் திருவிழாவில் ஒரு பெண்ணை பார்த்து அவன் மனசை பறிகொடுக்க 50 ரூபாய் பெற்றுக்கொண்டு அந்த பெண்ணின் தாயாரே பெண்ணை உள்ளே தள்ளி அரைக்கதவை தாளிட்டு கொள்ள ஆடைகளும் சுருண்டு மூளைக்கு போன போது பணம் என்றால் என்ன என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. பணபலம் கூடிவிட்டால் யாவும் தானே வந்து சேரும் என்றோ அல்லது விலைக்கு வாங்கிக் கொள்ளலாம் என்றோ அவனுக்கு பட்டது. பங்களா, கார், தேயிலை தோட்டம், அன்றாடம் கோழிக்கறி, சதா சில்க் ஜிப்பா, தங்கச் செயின், கடிகாரம் என்று கற்பனைகள் விரிந்தன. பின்னால் அழகா ஒரு பெண் என்றும் கூட சேர்த்து கொண்டான் அவன். தன்னுடைய தாயாரையும் விட அழகான பெண் நிறைவேறாமலா போகும்? அல்லாவின் கருணை இருந்தால் எல்லாம் நிறைவேறும். மேக்கா மண்டபத்திலும் திருவிதாங்கோட்டிலும் எவ்வளவு பெண்கள் அழகழகாக! சில் செல் என்று ஓசைப்படுத்தும் அழகான பாதங்களை கதவு திரைகளின் கீழ் அவன் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறான். பணபலம் பெற்றுவிட்டால் அங்கிருந்தே அவன் அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது என்றே அவன் நம்பினான். சொத்து சொம்பு சேர்ந்ததும் 4 பக்கத்துக்கும் ஆள் அனுப்பி தகப்பனாரை எங்கிருந்தேனும் தேடி பிடித்து இழுத்து கொண்டு வரச் சொல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டான். பங்களாவில் தனியாக அவருக்கு ஒரு அறையை ஒதுக்கி வேளா வேளைக்கு சாப்பாடும் போட ஏற்பாடு செய்துவிட்டால் சதா காலமும் தியானத்திலேயே ஈடுபட்டிருக்கட்டுமே அவர். துணிமணிகளும் சில்லறை செலவுகளுக்கு பணமும் கொடுத்துவிட வேண்டியது. ஆனால் தாயாருக்கும் அவருக்கும் உறவு என்பதும் பேச்சுவார்த்தை என்பதும் இனிமேல் ஏது? அவரை ஏறிட்டும் பார்க்க மாட்டாள் அவள். பார்க்கவும் வேண்டாம். தாயாரை பாலில் குளிப்பாட்டி சொகுசாக வைத்துக் கொண்டிருப்பதை அவர் கண்ணால் பார்க்கட்டும். ஒரு அழகான ஸ்திரீயை கல்யாணம் செய்து கொண்டால் மட்டும் போதாது,
அவளை வைத்து கொண்டாடவும் தெரிய வேண்டும். ஆனால் அவருடைய மந்தமான மூளை இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுமா என்ன? எட்டுமோ எட்டாதோ செய்துவிட வேண்டும் என்றே அவனுக்கு பட்டது. அவனுடைய தந்தைக்கு எட்டாவிட்டாலும் ஊராருக்கு எட்டத்தான் செய்யும். தந்தையோடு ஒப்பிட்டு அவனை பாராட்டத்தான் செய்வார்கள். அந்த வார்த்தைகள் அவன் காதில் விழ வேண்டும். அது போதும் அவனுக்கு. அதோடு தன்னுடைய ஆரோக்கியம் உருக்குலைந்து போய்விடாத அளவுக்கு ஓகியாக இருக்க வேண்டும் என்றும் அவன் ஆசைப்பட்டான். வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்த அழகான ஸ்திரீகளை அனுபவிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் செய்து கொண்டான். இந்த உலகில் என்ன என்ன இன்ப அனுபவங்கள் உண்டோ அல்லது இருப்பதாக சொல்லப்படுகிறதோ அவற்றை பற்றி சுய அனுபவத்தின் முடிவுகளை கொள்ள அவன் மனம் விழைந்தது. பின்னால் 10-15 வருஷங்களில் காதர் என்ன என்ன செய்தான் என்பதை விவரிப்பது கஷ்டம். அந்த 15 வருஷ முயற்சிகளை அவனால் கூட கோர்வையாக சொல்லிவிட முடியாது. உலகில் ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், ஒவ்வொரு நெருக்கடியிலும் பணம் ஈட்டுவதற்கான ஒரு திட்டம் ஒளிந்து கொண்டிருப்பதாகவே அவனுக்கு பட்டது. முதல் பார்வையிலேயே அதற்கு அப்பாற்பட்டதை ஒதுக்கிவிட்டு அதை மட்டும் பார்க்கவும் அவனால் முடிந்தது. அந்த பார்வையிலிருந்து யோசனையும் முயற்சியும், தோல்வியில் அயராத மனநிலையும், இங்கிதமான பேச்சும், குழைவும், துணிச்சலும் ஏற்பட்டன. யாரையும் கூச்சமின்றி அண்டத் தெரிந்திருந்தது. காரியம் நிறைவேறிய பின் அவர்களை பரிபூரணமாக மறக்க முடிந்தது. தர்மம் என்பது இரும்பு உலக்கை என்று எண்ணி அவன் தன்னை ஏமாற்றிக் கொள்ளவும் இல்லை. தன் வாழ்நாளில் முழுசாக ₹1 சம்பாதித்த கதையை பின்னால் தன் நண்பர்களிடம் அவன் ரசமாகச் சொல்வான். நூர்ஜஹான் ஓட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது குளக்கரையில் பல்விளக்க உமிக்கறி பொட்டலம் 1 காசு என்று விற்று ஒரு முழு ரூபாயை உருவாக்கினான். ஒரு நாள் உமியை அள்ளி மடியில் கட்டிக்கொள்ளும் போது முதலாளி அவனை கைப்பிடியாய் பிடித்து வெளியேற்றிய போது கூட ₹1 கையில் இருந்த சந்தோஷம்தான் தனக்கு அதிகமாக இருந்தது என்றான். 12 வயதில் இருந்து 20-22 வயது வரையிலும் அவன் ஈடுபட்ட துறைகள், செய்த தொழில்கள் எண்ணிக்கையில் அடங்கா. சுசீந்திரம் தேரோட்டத்தில் பலூனும் காற்றாடியும் விற்றான். கோலப்பன் ஆச்சாரி கடையில் படங்களுக்கு சட்டம் மாட்டும் வேலை செய்தான். பீடி சுற்றினான். MSV சைக்கிள் மார்ட்டில் சைக்கிள் ரிப்பேர் செய்தான். திருவிதாங்கூர் ஏஜென்சியில் பத்திரிகை விநியோகம் செய்தான். தெருவோரம் சீப்பும் ஊசியும் கண்ணாடியும் விற்றான். அஜீரணத்துக்கு சமனப்பிரகாசினி விற்றான். ஓட்டல் ரூம்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்று ஆள் பிடித்து கொடுத்து கமிஷன் பெற்றான். கடைசியில் தனது 22வது வயசில் வள்ளிநாயகம் பிள்ளை ஜவுளிக்கடையில் வேலைக்கு அமர்ந்தான். அப்போது அவன் கையில் ₹300 மேல் சேர்ந்திருந்தது. ஜவுளிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம். சுமார் 5 வருடங்கள் அவன் அந்த கடையில் வேலை பார்த்தான். இந்த 5 வருஷங்களும் அவனுடைய வளர்ச்சியில் ஒரு விசேஷ பகுதியாகும். இந்த காலத்தில்தான் ஒரு நிலையான வாழ்க்கை முறை அவனுக்கு படிந்தது. ஊருக்கு ஊர், தொழிலுக்கு தொழில் தாண்டிக் கொண்டிருந்த அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட துறையை நன்றாக, அந்த துறையின் நுட்பங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பு ஏற்பட்டது. வெயிலிலும் மழையிலும் அலைந்து திரிவதை அவன் வெறுத்தான். இப்போது வேலை செய்வதற்கு அவனுக்கு நிழல் அவசியமாக இருந்தது. மகாதானபுரம் கோபால ஐயர் ஒரு புதிய ஜவுளிக்கடை திறக்கப் போவதாக காதர் காதில் ஒரு செய்தி விழுந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை கடை அடைப்பு நாளன்று காதர் கோபால ஐயரை போய் பார்த்தான். மகாதானபுரம் வெள்ளாங்குடியில் வசூலுக்கு வந்ததாக சொல்லிக் கொண்டு சென்றான். பேச்சு கொடுத்து பார்த்ததில் காதில் விழுந்த செய்தி ஊர்ஜிதமானது மட்டுமல்ல, அவரையே நிதானிக்க முடிந்துவிட்டது அவனால். குறுக்கே இறங்கி வயல்காட்டு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிற போது தனக்குத்தானே சிரித்துக் கொண்டே வந்தான் அவன். திடீர் திடீரென்று காரியங்கள் செய்வதில் கோபால ஐயர் சமர்த்தர். சிறுவயதில் மிலிட்டரி சர்வீஸில் இருந்தவர். அதற்கான அவசியமே கிடையாது அவருக்கு. கிராமத்தில் அவருடைய தகப்பனார்தான் அப்போது முதல் நம்பர் செல்வந்தர். தகப்பனாரோடு சண்டை போட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு ஓடினார். 2வது உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம் அது. நேராக மிலிட்டரியில் சென்று சேர்ந்து விட்டார். தற்கொலை செய்து கொள்வதை விட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்காக போராடி போர்க்களத்தில் உயிர் துறப்பது மேல் என எண்ணி அவர் மனமாற்றம் கொள்ளவில்லை. கடிதம் எழுதுகிற போது அவருக்கு அந்த உத்தேசம் கிடையாது. தான் தற்கொலை செய்து கொண்டு விட்டதாக எண்ணி தனது தகப்பனாரும் தாயாரும் வருத்தப்பட வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம்.
இதில் விசேஷம் என்னவெனில், கடிதத்தை படித்துவிட்டு அவருடைய தகப்பனார் சிறிதும் கலங்கவில்லை. கோபாலனுடைய ஜாதகத்தில் இப்போது தற்கொலைக்கு பிராப்தமில்லை என்று விஷயத்தை அத்துடன் முடித்துவிட்டார் அவர். சில மாதங்களுக்கு பின் கோபால ஐயர் சோட்டா நாக்பூரில் இருந்து பணம் கேட்டு எழுதியதாகவும், நீ தற்கொலை செய்து கொண்டு விட்டதால் பணத்தை உன்னால் கையெழுத்து போட்டு வாங்க முடியாது என்று அவருடைய தகப்பனார் பதில் எழுதியதாகவும் கிராமத்தில் சொல்வார்கள். அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது தெரியவில்லை. கோபால ஐயர் தனது 30வது வயதில் ஒரு நாள் விடிய 7 மணிக்கெல்லாம் மிலிட்டரி உடையுடனும் தொப்பி கருப்பு கண்ணாடியுடனும் கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார். உடம்பு நல்ல குண்டாகிவிட்டிருந்தது. வெயிலில் காய்ந்து நிறம் மங்கிவிட்டிருந்தது. பொழுதோடு வந்துவிட்ட வழுக்கை தலையின் மத்திய பிரதேசத்தை எட்டியிருந்தது. நெருப்பில் வாட்டி எடுத்த மாதிரி உதடுகளும் கருத்து போயிருந்தன. பேச்சிலும் ஹிம்சையின் நிழல் வீசிக்கொண்டிருந்தது. கிராமத்துக்கு வந்து 5-6 வருஷங்கள் வரையிலும் அவருக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. இதற்குள் அவருடைய தாயாரும் மறுவருஷம் தகப்பனாரும் போய் சேர்ந்து விட்டார்கள். இருக்கிற வரையிலும் ஒரு காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் மனுஷன். இப்போ அவ்வளவத்தையும் ஒண்ணு விடாம வச்சுட்டும் போயிருக்கான். என்னத்தை சொல்ல என்று கோபால ஐயர் தனது தந்தையின் மறைவை பற்றி விமர்சனம் செய்தார். அப்போது மிலிட்டரி வாழ்க்கையில் படிந்த பழக்கங்களை அவரால் விட முடியவில்லை. சைவ உணவை ஆணித்தரமாக மறுத்துவிட்டது. மதுபானங்களையும் அவ்வப்போது கேட்கத்தான் செய்தது. அவருடைய வாய்க்கு பயந்து ஆண்கள் ஒதுங்கிவிடுவார்கள். கிராமத்து பெண்டுகள் அவருடைய ரசிகைகள். அவருடைய பேச்சை கேட்டு வாய் விட்டு சிரிப்பார்கள். வாசலில் முட்டுக்குத்தி உட்கார்ந்து கொண்டு வருகிறவர்கள் போகிறவர்களை எல்லாம் கோட்டா செய்து கொண்டிருப்பார் அவர். கிராமத்து புரோகிதர் வீட்டுக்கு முன்னால் சென்று நின்று கொண்டு, ஓய் நாராயண சாஸ்திரிகள், ஒரு பூணூல் இருந்தால் தாரும் ஓய், முதுகை வேற எந்த விதத்திலையும் சௌகரியமாக சுரிஞ்சுக்க முடியும்னு தோணலே என்பார். பறைச்சி அரவலை புல்லுக்கட்டோடு வந்தால், இந்த பாரு அரவலே, இன்னும் 1 வருஷம் பார்க்கணும், இந்த பயக்கள் யாராவது பொன் தருவானான்னு, இல்லை இன்னா உன் பொண்ணத்தான் பண்ணிக்க போறேன், தீர்மானம் பண்ணியாச்சு என்பார். பெண்கள் வாயை புத்தியபடி வீட்டுக்குள் ஓடுவார்கள். இருந்தாலும் அரவலைக்கு கோபால ஐயர் மாப்பிள்ளையாக சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. வறுமை பிடுங்கும் தேசம், பெண்களும் மலிவு, சோற்றுக்கு உத்திரவாதம் கிடைப்பதே பெரும் அதிர்ஷ்டம். 15 வயசு பொன் கீழே மாதிரி இருக்கு, 40 வயது வழுக்க மண்டைக்கு தூக்கி கொடுக்கறையேடி என்று கேட்டபோது ஆனந்தம் அம்மாள், இவளுக்கு தாலி பாக்கியம் இருந்தா சிரஞ்சீவியா இருப்பன், இல்லைன்னா பட்டுமுட்டாக்கு போட்டுண்டு பாலஞ்சாதம் சாப்பிடுவள் என்று சொல்லிவிட்டாள். தன் கல்யாணத்துக்கு மதுரையில் ஒரு சிந்தி கடையில் ஜவுளி எடுக்கச் சென்றார் கோபால ஐயர். இதன் காரணமாக ஒரு 4-5 மணி நேரம் அந்த கடையில் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அவருக்கு. உள்ளே நுழைந்ததுமே மெத்தை போட்ட பெரிய சோபாவில் அமர்ந்திருந்த தௌலத் ராமின் தோற்றம் அவரை வெகுவாக கவர்ந்து விட்டது. மேலே மின்விசிறி சுழல தௌலத் ராம் ஒரு பெரிய சுருட்டை பல்லால் கடித்து பிடித்து கொண்டிருந்தார். கழுத்தில் போட்டிருந்த மெல்லிய தங்கச் செயின் வித்தான் போடாத வாயில் ஜிப்பாவின் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. கண்கள் இரண்டிலும் செவ்வரி படர்ந்து கிடந்தது. அந்த சிவப்புக்கு என்ன அர்த்தம் என்பது கோபால ஐயருக்கு தெரியும். இருந்தும் ஏதோ எண்ணெய் ஸ்நானம் செய்துவிட்டு வந்து உட்கார்ந்து கொண்டிருப்பது மாதிரி ஒரு நிதானம். நிதானமான பேச்சு, நிதானமான செய்கை. கண்கள் இரண்டும் சுழன்று சுழன்று 10 இடம் பார்த்தன. கை பணம் வாங்கி போடுகையில் மனசு பில் தொகையை கூட்டிக் கொண்டிருந்தது. போனில் பேசுகிற போது தொண்டை சிரித்தது. முகம் ஜுளித்து ஏவலுக்கு சமிக்ஞை காட்டியது. கடைப்பையனை கண்கள் முறைத்தன. நடுவில் வாடிக்கைக்கு ஒரு புன்முறுவல், பாப்பாவுக்கு ஒரு கண் சிமிட்டல். ஒரு குழந்தை அழ அவர் ஒரு சிறு பையனை பார்த்து முகஞ்சொலிக்க அவன் வெளியே சென்று ஒரு பொட்டலம் பிஸ்கோத்துடன் திரும்பி வருகிறான். நாள் பூராவும் அங்கேயே உட்கார்ந்து அவரையே கவனித்துக் கொண்டிருப்போமா என்று தோன்றியது கோபால ஐயருக்கு. திடீரென்று பம்பாயிலிருந்து போன் வந்தது. தௌலத் ராம் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். அவர் பேசிய தோரணை அவர் மனசை சொக்க வைத்துவிட்டது. மன்னன் மன்னன் என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டார். கிராமத்துக்கு சென்றதும் எல்லோரிடமும் இவனை பற்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணினார். அதே சோஃபாவில் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் என்றும்
அவரால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. ரயிலில் வருகிற போது துணிந்த முனை என்ற ஸ்டேஷனில் வாங்கிய ஆங்கில புத்தகத்தை படித்துக் கொண்டே வந்தார். தீவிரமாக சிந்திக்கிறோம் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து சிகரெட்டிலிருந்து சிகரெட்டை பற்ற வைத்து குடித்துக் கொண்டும் இருந்தார். அதில் உள்ள ஒவ்வொரு வரியும் அவர் மனசில் இருந்ததை கண்டு சொன்னதாகவே அவருக்கு பட்டது. ஆமாம், துணிந்தவனுக்குத்தான் வாழ்வு, விடாமுயற்சிதான் பலிக்கும், சந்தேகமே இல்லை. எதிர்பெஞ்சில் இருந்தவர்களிடம் வலிய பேச்சு கொடுத்து தன் மனசில் இருந்த எண்ணங்களுக்கு பேச்சை திருப்பி தனக்கு எதிராக அவர்களை பேச வைத்து அவர்களுக்கு எதிராக தான் பேச ஆரம்பித்தார். வெள்ளைக்காரன் முன்னுக்கு வருகிறானே என்று பொறாமைப்பட்டால் மட்டும் போராது. ஏத்தையும் துணிஞ்சு செய்பவன்கள் மன்னன்கள். நாம குளிருமே என்று குளிக்கவே மாட்டோம் என்று இறைந்து கத்தினார். திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்குகிற போது அவருக்கு மனசில் ஒரு அழுத்தமான தீர்மானம் விழுந்துவிட்டது. நாகர்கோவிலுக்கு வருகிற வழியில் அரை தூக்கத்தில் பஸ்ஸிலும் அதே தியானம். அது சரி, நீ கெட்டிக்கார இல்லைன்னு சொல்லல, எவ்வளவோ கெட்டிக்காரன்தான் நீ. உன் முகத்திலேயே அந்த களை சொற்றதே. உன் கண்ணும் கையும் வாயும் துரு துருன்னு எத்தனை காரியம் பார்க்கறது. உன் முகராசி ஆணையும் பொண்ணையும் மடக்கி கொண்டு வந்து உன் கடவாசில தள்ளத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லல. லக்ஷ்மி விடிஞ்சு எழுந்தா ஒரு மரக்காலில தங்க காசையும் வெள்ளிக்காசையும் பாசியும் பருப்புமா கலந்து வச்சுண்டு உன் கால் மாட்டுல உட்காந்து அரைப்படியால அளந்து அளந்து உன் பாதத்துல கொட்டிண்டேதான் இருப்பள், இல்லைன்னு சொல்லல. உனக்கு தசாநாதன் அப்படி. ஆனா அதுக்காக உனக்கு ஒருத்தனுக்குத்தான் அது லபிக்கும்னு ஆயிடாது. தெரிஞ்சவன், சாமர்த்தியம் உள்ளவன், ஒரு நோக்கம் நாக்கு உள்ளவன் அங்கங்கே முளைச்சு முன்னுக்கு வந்துண்டுதான் இருப்பன். அவன் பாதத்துல வேணுமானா ஆழக்கால இல்ல போட்டோம் உழக்கால கொட்டுவேன்னு வச்சுக்கோயேன். அதனால நீதான் ரொம்ப கெட்டிக்காரன்னு நினைச்சுக்க வேண்டாம். என்னை விட்டா இல்லைங்கிற நினைப்பு உனக்குன்னு இல்லை, யாருக்குமே வரது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை. அதுக்குத்தான் சொல்றேன். இதோ இப்ப நானே ஒரு கடை போடுறதாக தீர்மானம் பண்ணிண்டாச்சு. உடனே பூ பெரிய வியாபாரமானு சொல்லி பரிகாசம் பண்ணிடப்படாது. ரொம்ப பெரிய கடையிலன்னே வச்சுக்கோயேன். ஏதோ ஐவேஜ் இருக்கு, 2 கோட்டை விதைப்பாட்டை வித்து பேருக்கு போடுறேன் முதல்லன்னு வச்சுக்கோயேன். ஆட காலமும் வேலையும் கூடி வந்ததுன்னா ஒரு தூக்கும்னு வெய்யேன். பெருகித்துன்னா மேலும் போடுறேன். என்ன செய்யப்படாதாங்கிறேன். 10 வருஷம் மிலிட்ரி சர்வீஸ் இருக்கு. நீ நன்னா பேசலன்னு சொல்ல வரல, நன்னாத்தான் பேசுற. நீ உச்சரிப்பும் வெள்ளக்கார மாதிரி தான் இருக்கு. அதை நினைச்சுக்கோ. நான் பேசினா அச்சு அசல் வெள்ளக்காரன் பேச்சுத்தான். என்ன செய்றேன்னு பாரேன். நாளைக்கு ஒரு ஹோலி பண்டிகை, ஒரு தீபாவளின்னா கன்னியாகுமரி போவோம்னு குஷியா புறப்பட மாட்டியா? பொண்டாட்டி குழந்தைகளை கூட்டிண்டு போற வழி தானே. நாகர்கோவில் வந்ததும் கோபாலையர் கடை எதுன்னு கேட்டுண்டு சித்த வந்துட்டு போயேன். என்ன அப்படி செய்யப்படாதா என்ன? எளப்பமா இருக்கோ? சரி இருக்கட்டுமே. உன்னை மாதிரி இல்லாட்டாலும் உனக்கு பாதியாவது இருக்கேனான்னு பார்த்துட்டு தான் போயேன். என்ன நான் சொல்றது? கேப்பையா கேப்பையா கேப்பையாங்கிறேன். ரொம்ப கௌரவமோ? சாமி, தூக்கத்துல என்ன பொலப்பம்? மணிமேடை மணிமேடை என்று குரல் கொடுத்தான் கண்டக்டர். கல்யாணமாகி 1 மாதம் கூட ஆகவில்லை. தேரூர்பத்தில் 4 கோட்டை விதைப்பாட்டை விற்றார் கோபாலையர். நாகர்கோவிலில் கடையெடுத்தாகிவிட்டது என்று பேச்சும் கிளம்பிற்று. கொள்முதல் செய்ய வேண்டும். வியாபாரத்தில் பழக்கமுள்ள கையை தேடி துப்பு போட்டுக் கொண்டிருந்தார் அவர். 1-2 பேர் காதர் பெயரை பிரஸ்தாபித்தார்கள். அவர்களும் வள்ளிநாயகம் பிள்ளை கடையிலிருந்து அவன் வருவது சந்தேகம் என்றே அபிப்பிராயப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் காதர் ஐயரை சென்று பார்த்தான். அவனுடைய அபிப்பிராயத்தை ஐயர் ஆராய்ந்தபோது, முதலாளி என்ன சொந்த மகன் கணக்கா வச்சுட்டு இருக்காரு. அவர் முகத்தை முறிச்சுக்கிட்டு வர முடியுமா? பின்ன என்ன, தை மாசத்திலேதான் நீங்களும் தோக்கணும்னு சொல்லுதிய, நாள் கிடக்கே என்று சொல்லிவிட்டு சென்றான். காதர் 2-3 நாட்கள் தீவிரமாக யோசித்தான். கப்பலில் இருந்து தோணிக்குள் குதிப்பது மாதிரிதான். அதிலும் பிள்ளைவாழ் கடை நங்கூரம் போட்ட கப்பல். ஐயருடைய தோணி
2 அலைக்கும் ஒரு காற்றுக்கும் ஈடு கொடுக்குமா என்பது கூட சந்தேகம்தான். ரொம்பவும் வேண்டியவர்களின் அபிப்பிராயங்களை ஆராய்ந்தபோது வேண்டாம் என்று தடுத்தார்கள். அதற்கான காரணங்களும் காட்டினார்கள். காதருக்கும் தெரிந்த விஷயங்கள்தாம் அவை. அவர்கள் சொன்னது போல பின்னால் வருந்த வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்படலாம் என்றும் அவன் எண்ணினான். இருந்தாலும் பிள்ளைவாள் கடையிலிருந்து விலகுவது என்ற முடிவுக்கே அவன் வந்து சேர்ந்தான். அவனுடைய யோசனையை பிள்ளைவாளிடம் பிரஸ்தாபித்த போது அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியமும் ஏமாற்றமும் சொல்லி முடியாது. அவர் அப்போது அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் எதுவும் பேசாமல் வெள்ளிக்கிழமை காலை வீட்டுக்கு வா என்று மட்டும் சொன்னார். கடையில் அப்போதே அவனிடம் பேச்சு கொடுத்தால் தனது தீர்மானத்தை உறுதிப்படுத்துகிற வார்த்தைகளை அவன் செலவழித்துவிடக் கூடாதே என்று அவர் பயந்தார். மேலும் அவன் சம்பந்தமாக அவருடைய அந்தரங்கம் அவனுக்கு தெரியாது. கடையில் அவனையும் பிற பையன்களைப் போலவே நடத்தும் பாவனைதான் அவர் என்றும் காட்டி வந்திருக்கிறார். அது அவசியமும் தானே. எல்லாம் வாய்விட்டு சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. அதற்கு மேல் அவன் தன்னுடைய தீர்மானத்தை வற்புறுத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட போகிறது என்று எண்ணினார் அவர். விதரணையாக பேசி விஷயங்களை புரிய வைத்தார் பிள்ளை. காதர், உனக்கு என் கதை பூரா தெரியும். விசேஷமாட்டு எடுத்து சொல்லுதுக்கு ஒண்ணும் இல்ல. கடைய பார்க்க மாட்டேன்னு சொல்லி ராசா முரண்டுக்கிட்டு மதராசுக்கு ஓடின வருஷம் வியாபாரத்தை நிப்பாட்டிடலாம்னு யோசிச்சேன். நீயும் கொள்முதலுக்கு போற வார, சரக்கு எடுக்கிறதுலேயும் ஒரு நோட்டம் உனக்கு ஏற்பட்டு போச்சு. சின்ன பையன் மணியையும் 10ஓட படிப்பை முடிச்சு போட்டு கடையில சேர்த்துடலாம். ஏன் மேற்பார்வை முன்ன பின்ன ஆய் போட்டாலும் நீ அவனை அணைச்சு கடைய சாமர்த்தியமா நடத்திக்கிட்டு போயிருவேன்னு இன்னி மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் பார்த்துக்கோ. என் மேற்பார்வை நின்னதும் 10 வருஷம் உனக்கு லாபத்துல ரூபாய்க்கு 4 பங்கு தரணும்னு எழுதி வச்சிருக்கேன். இன்னைக்கு தேதியில வித்து முதல்ல என்னாங்குது உனக்கு தெரியும். கணக்கு பார்த்துக்கோ, அடுத்த வருஷம் மணி வந்துருதான். ஒரே இருப்பா காவல் இருந்து எனக்கு அலுத்து போச்சு. நீதான் அவனே ஏந்திக்கிட்டு விலாசத்துக்கு தோஷம் இல்லாம கடையை நடத்தணும். ஆமா. காதரின் குனிந்த தலை நிமிரவில்லை. முத கடைக்கு வந்த அன்னைக்கு ஒரு டவலை ஒத்தையா விரிச்சு போட்டு மடக்க சொன்னேன். தெவங்கி போனேன். போன அனுப்பிடுவேன்னு நினைச்சு கண்ணிலே நீரு முட்டிட்டு உனக்கு. அதையும் நினைச்சு பாரு. பிறந்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லுதுக்கு வரல. பின்னாலே நீயும் எவ்வளவோ தெரிஞ்சுக்கிட்ட. உன் சொந்த கடையா நினைச்சு உழைச்சிருக்க. பம்பாய்னு சொல்லி என்ன அனுப்ப வச்சு போட்ட. அதிலிருந்து மொத்த வியாபாரம் கொஞ்சம் அபிவிருத்தி தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நினைச்சு பாரு, பழகின இடத்தை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோபால ஐயரே உனக்கு தெரியாது. ஒரு நிமிட்டில அதுக்கு புத்தி மாறிடும். 4 பேரு வேண்டியவங்க இருந்தா கேட்டுப்பாரு. மண்குதிரையை நம்பி தண்ணியில இறங்காதே. இல்ல உன் மனசிலே வருத்தம் ஏதாவது உண்டும்னா சொல்லி போடு, தீர்த்து போடலாம். பெரிய விஷயம் இல்லை. பணம்தான் குறின்னு நினைக்கிறவன் இல்லேனா. காதர் முகத்தை பக்கவாட்டில் திருப்பிக் கொண்டு வாய் பேசாமல் நின்றான். டைபாய்டுல விழுந்த கடப்பையன்களை விட்டு பார்க்க சொன்னேன். தினம் காலையில ஒரு மட்டம் சாயந்தரம் ஒரு மட்டம் டாக்டர் கிட்ட போன் பண்ணி கேட்பேன். தத்தெடுத்துக்கிட போறேளான்னு தமாஷ் பண்ணினாரு அவரு. அவருக்கு பில்லையும் மருந்து கடை பில்லையும் ஏன் சொந்த கணக்கில் 10 எழுதிக்கிட்டேன். தொகை இவ்வளவுன்னு உங்கிட்ட இன்னே வரையிலும் சொன்னதில்லை. அடுத்தவனுக்கு இதை செய்ய மாட்டேங்குதும் உனக்கு தெரியும். என் மனசில இருந்த நினப்பு செய்ய வச்சுது. இவ்வளவு நாளும் கூட இருந்து போட்டு நடு கடலிலே தள்ளிட்டு போறால போயிட்டான்னு நினைச்சு நான் வருத்தப்படுறது உனக்கு நல்லதில்லை பாத்துக்க. காதர் தலை குனிந்தது. இந்தா பாரு, நீ இப்போ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் சக்கரையா பேசி கூப்பிட்டு இருப்பாரு. உனக்கு ஜபலம் தட்டிட்டு அவ்வளவுதான். இருக்கிற இடத்தை விட அடுத்த இடம் பெருசு என்கிற நினப்பு உனக்கு மட்டும் இல்லை, யாருக்கும் உண்டாகத்தான் செய்யும் பார்த்துக்கோ. அது மனுஷ சுபாகம். இவ்வளவு நாளும் நாணயமாக உழைச்சி போட்டு இப்போ நான் சீன நினைக்கும்படியா நடந்து போச்சேன்னு வருத்தப்படாதே. ஏதோ கெட்ட சொப்பனம்னு தொடச்சி எரிஞ்சிடுவேன். ஏன் சுபாகம் உனக்கு தெரியும். எதையும் மனசில வச்சுட்டு காரியத்துல காட்டுறவன் இல்லைனா. முகத்தை தொடச்சிக்கோ போ. என்னைக்கும் போல வேலைய பொறுப்பா பாரு. காதர் மடமடவென்று நடந்து சென்று கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். பாவம், நல்ல பய.
யாரோ ஆசை காட்டி புத்திய குழப்பிட்டாங்க. ஒருத்தன் ஒரு இடத்துல நின்னு முன்னுக்கு வர விடுறாங்களா என்று தனக்குத்தானே உரக்கச் சொல்லிக் கொண்டார் பிள்ளை. மறுநாள் காலை 9 மணிக்கு வள்ளிநாயகம் பிள்ளை தன் கடைக்கு போன் பண்ணி கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு, லாரி ஆபீஸிலிருந்து கட்டை எடுத்துக்கிட்டு வர ஆள் அனுப்புங்க, புளியங்குடி சேலைக்கு காதரை கொண்டு விலை போட சொல்லுங்க என்று சொன்னபோது, காதர் இன்னும் கடைக்கு வரலேங்க என்றார் கணக்கு பிள்ளை. வள்ளிநாயகம் பிள்ளை கடைக்கு வந்ததும் காதரின் அறைக்கு ஒரு ஆளை அனுப்பினார். அறை பூட்டியிருப்பதாக சொன்னான் பார்த்துவிட்டு வந்த பையன். அன்று மாலையே கொள்முதலுக்கு கோபால ஐயருடன் காதர் சென்னை சென்றிருப்பதாக பிள்ளைக்கு தகவல் கிடைத்தது. ஆரம்பத்தில் கோபால ஐயருக்கு மிகுந்த உற்சாகம் ஏற்பட்டது. அலமாரியும் மேஜையும் புதிய ஃபேஷனில் பளபளத்தன. வரிசையாக மின்விசிறிகள், மேஜையில் டெலிபோன், சுழலும் நாற்காலி ஒன்றும் வாங்கி போட்டுக் கொண்டார். வியாபாரம் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, கடை காலியாக இருந்தாலும் சரி, சகல மின்விசிறிகளும் ஓடிக்கொண்டுதான் இருக்கும், விளக்குகளும் எரிந்து கொண்டுதான் இருக்கும். தனியாக ஒவ்வொரு சுவிட்சையும் போட்டு கொண்டிருக்க முடியுமா? சுவிட்செல்லாம் போட்டு வைத்திருக்க வேண்டும். கடை திறக்கிற போது மெயினை போடணும், கடை சாத்திக்கிற போது மெயினை அணைக்கணும் என்றார் கோபால ஐயர். பக்கத்தில் இருக்கும் பையனை எழுந்து போய் மணியடித்து கூப்பிடவும் ஆரம்பித்தார். என் நண்பர் மூலக்கரைப்பட்டி ரெட்டியார். அப்போது இவர் ஓட்டல் கோபால ஐயர் கடைக்கு அண்டையில் இருந்தது. நமக்கு நல்ல வியாபாரமும் நடக்கு, ஆனா நம்ம கடையில கூட்டமும் இல்லை. காபி பலகாரம் சாப்பிடணும்னு வர்றவங்க சும்மனாச்சும் துணி பார்க்கணும்னு ஐயர் கடையில நுழைஞ்சிடுறாங்க என்று சொல்லிவிட்டு 2 கட்கங்களையும் துண்டால் துடைத்து கொண்டு சிரித்தது இன்னும் என் நினைவில் நிற்கிறது. ஐயரோடு மிகவும் இணக்கமாக போய்கொண்டிருந்தான் காதர். அவருடைய அசட்டுத்தனமான யோசனைகளையும் கூட மனப்பூர்வமாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் எதிர்த்தான் என்று சொல்ல முடியாது. ஆனால் கடையில் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு வேலை செய்தான். கொள்முதலுக்கு போய் வந்தான். குறிப்பிட்ட தேதிகளில் தவறாமல் ஐயரிடம் கையெழுத்து பெற்று தொலையூர் ஆசாமிகளுக்கு செக் அனுப்பி வைத்தான். கடையில் பிற பையன்களை ஏவியும் தானே சரக்கு எடுத்து காட்டியும் ஊக்கத்துடன் வியாபாரம் செய்தான். கணக்கை மேற்பார்வையிட்டுக் கொண்டான். வருமான வரி ஆபீஸுக்கும் விற்பனை வரி ஆபீஸுக்கும் அவனே சென்று கணக்கு காட்டினான். ஐயருக்கு அவன் மீது அபரிமிதமான நம்பிக்கை பிறந்தது. கடையை பற்றிய கவலையே அவசியமில்லை என்ற உறுதியும் பிறந்தது. ரெட்டியார் கடை மாடியில் பெரிய கைகளோடு அவரும் ஒரு கையாக உட்கார்ந்து சீட்டு விளையாட ஆரம்பித்தார். எப்பொழுதேனும் ஒரு தடவை எழுந்து வந்து கடையை பார்த்துவிட்டு போவார். நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க, நான் கவனிச்சுக்கிடுறேனே என்று காதர் அடிக்கடி அவரிடம் சொல்வான். முதல் வருஷம் நல்ல லாபமும் வந்தது. ஆனால் போக போக கோபால ஐயருக்கு தன் கடையை பற்றி ஒன்றும் தெரியாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. ஏதாவது சந்தேகம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்றால் காதர் வர வேண்டும். வாடிக்கையின் விசாரிப்புக்கும் காதர் இருந்தால்தான் அவரால் பதில் சொல்ல முடியும். பாக்கி கேட்பவர்களுக்கு செக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை அவன்தான் தீர்மானிக்க வேண்டும். இது மிகவும் கேவலமான நிலை என்ற எண்ணமும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் சிறுக சிறுக அவரை உறுத்தவும் ஆரம்பித்தது. ஒரு நாள் ஒரு தொலையூர் ஆசாமி காதர் இல்லாத சமயம் கடைக்கு வந்தவன் அவரிடம், முதலாளி இல்லீங்களா? அப்புறமா வாரேன்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். ஐயருக்கு முகத்தில் ரத்தம் குத்திற்று. இந்தாப்பா இங்கே வா என்று கையை தட்டினார். ஆசாமி வந்தான். யாரு முதலாளின்னு பேசுற? இங்க இருப்பாரே செவப்பா ஒருத்தரு, கொள்முதலுக்கு வாராரே. இங்கே வாயா. ஆசாமி உள்ளே நுழைந்தான். எங்க வந்த? சாம்பிள் கொண்டாந்திருக்கேன். காட்டு. சாம்பிள்களை மேஜை மீது பரப்பினான். ஒவ்வொன்னிலையும் 2 பீஸு போடு என்றார் ஐயர். எதில போட சொல்றீங்க? இப்போ காட்டினையே. பூரா விலையுமா? பூரா விலையும் தான். அழியுங்களா? நீ அதை கேட்குற? ஒரு பேச்சுக்கு கேட்டேனுங்க. ஒரு பேச்சுக்கும் கேட்க வேண்டாம், ஆர்டர் எழுது, கையெழுத்து போடுறேன். அதிர்ஷ்டவசமாக அந்த சரக்குகளில் ஒரு பாதி வேகமாக அழிந்தது, மறுபாதி அப்படியே இருந்தது. அதை அழிக்க ஐயர் பெரும் சிரத்தை எடுத்துக்கொண்டார். வாடிக்கை வந்தால் அவர் ஆர்டர் கொடுத்த சரக்குகளை மட்டும் அவரே எடுத்துக்காட்ட ஆரம்பித்தார். ஒரு நாள் காதர் சாப்பிட போயிருந்த சமயம். நீங்க இல்லாத சமயத்தில
காதர் அண்ணாச்சி அந்த சரக்கை எடுத்துக்காட்டவும் மாட்டேங்காரு, எங்களை எடுத்துக்காட்டவும் விட மாட்டேங்காரு என்று கடைப்பையன்கள் ஒருவன் ஐயரிடம் சொன்னான். இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்கோ, யார் வந்தாலும் நம்ம சரக்கை தான் முதல்ல காட்டணும். அவன் சரக்கை காட்டினாலும் சரி, காட்டா வழியா போனாலும் சரி என்று உத்தரவு போட்டார். அன்றிலிருந்து ஐயர் ஆசனத்திலிருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகருவதில்லை. இந்த பயலை என்ன செய்யறேன் பாரு என்று மனசுக்குள் அடிக்கடி சொல்லிக் கொண்டார். கொள்முதலுக்கும் அந்த தடவை அவரே போனார். சென்னை கிடங்கு தெருவில் காதர் அதுவரையிலும் கொள்முதல் செய்த சரக்குகளுக்கு தனியாக ரொக்கப்பணம் கமிஷன் பெற்று வந்திருக்கிறான் என்பதும் அப்போது அவருக்கு தெரிய வந்தது. ஒரு பெரிய விலாசத்திலிருந்து விலகி ஓட்டல் நடத்தி கொண்டிருந்த திருநெல்வேலி பிள்ளை ஒருவர் இந்த சமாச்சாரத்தை ஐயர் காதில் போட்டார். தன்னுடைய பழைய முதலாளி அந்த ஏற்பாட்டுக்கு இணங்காததால் காதர் ஒரு தடவை கூட அந்த விலாசத்தில் கொள்முதல் செய்யவில்லை என்றும் அவர் சொன்னார். அந்த தடவை ஐயர் ஏராளமாக கொள்முதல் செய்தார். வழக்கமாக காதர் கொள்முதல் செய்வதை விடவும் 2 பங்கு கொள்முதல் செய்தார் என்று சொல்ல வேண்டும். தீபாவளிக்கு சரக்குகளை விலை போட்டு விற்பனை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தனி லாரி ஒன்றை அமர்த்தி சென்னையிலிருந்து சரக்குகளை அனுப்பி வைத்துவிட்டு திருவனந்தபுரத்துக்கு பறந்து வந்து அங்கிருந்து ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு கடைவாசலில் வந்து இறங்கினார். அந்த வருஷம் தீபாவளி சீசனில் ஐயருக்கு வியாபாரம் அமோகமாக நடந்தது. வாடிக்கைக்காரர் உள்ளே நுழைய இடமில்லாமல் கடைப்படிகளில் நின்று கொண்டிருந்தனர். தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன் உள்ளே நுழைய முண்டியடிக்கவும் ஆரம்பித்து விட்டனர். ஏதோ தானம் கொடுப்பது போல் பட்டார்கள் ஜனங்கள். கோபால ஐயர் மேஜை முன்னால் எழுந்து நின்று கொண்டிருந்தார். கூல்ட்ரிங்கும் காப்பியும் டீயும் ஓட்டல் பையன்கள் கொண்டு வருவதும் காலி தம்ளர்களை எடுத்துச் செல்வதுமாக இருந்தனர். ஐயருக்கு தௌலத்ராமின் முகம் நினைவில் மலர்ந்தது. அவன் வந்து கடை முன்னால் நின்று பார்ப்பது போல ஒரு பிரமை. என்ன முழிக்கிறாய்? ஒண்ணுமில்ல, வியாபாரம் நடக்கிறது. நீ பார்க்காத வியாபாரமா? ஏதோ சுமாரா நடக்கிறது. ஆமா, எல்லாம் ஆண்டவன் கிருபை. அவன் கிருபை இருந்தாத்தான் நடக்கும் ஒவ்வொன்னும். ஏன் சம்பாத்தியம்னு நினைச்சுக்காதே, எல்லாம் அவன் கிருபை. ஐயர் தொடர்ந்து கொள்முதலுக்கு போய் வந்தார். அந்த வருஷம் ஸ்டாக் எடுத்தபோது சுமார் 50,000 ரூபாய்க்கு கையிருப்பு சரக்கு இருப்பது தெரிய வந்தது. இந்த சமயத்தில் ஐயர் கொள்முதலை நிதானப்படுத்த முயன்றார். முடியவில்லை. என்ன சாமி, 4,000 5,000ன்னு எடுத்து வச்சது போக 1,000 2,000ன்னு வாங்குறேளே என்று மொத்த வியாபாரிகளின் குத்தலை அவரால் சகிக்க முடியவில்லை. எத்துவிடாமல் வீம்புக்கேனும் தொடர்ந்து ஏராளமாக கொள்முதல் செய்து வந்தார். தன்னை மானசீகமாக அறுத்து கொண்டு கடமைக்கு அழுது கொண்டிருந்த காதர் பேரில் அவருக்கு ஒரு குரோதம் பிறந்தது. சதா அவன் மனசுக்குள் சிரிப்பதாக ஒரு எண்ணம். சிரி சிரி, ஆடி 30ஓட என் ஜாதகத்தில சனி போறது, அப்புறம் தெரியும், கையில பிடிக்க முடியாது என்று முணுமுணுத்து கொண்டே இருந்தார். பின்னர் சில மாதங்களுக்கு தவணை போட்டு செக் கொடுக்க ஆரம்பித்தார். பேங்கில் பணம் அடைத்துவிட வேண்டும் என்ற ஆத்திரத்திலும் வந்த வாடிக்கையை விட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்திலும் கேட்ட விலைக்கு சரக்குகளை விற்கவும் ஆரம்பித்தார். அப்படி இருந்தும் ஒரு தடவை ஒரு செக் திரும்பி சென்று விட்டது. 1/2 மணி நேரத்தில் கிடங்கு தெரு பூராவும் புசு புசுவென்று செய்தி பரவிவிட்டது. ஏஜென்ட்டுகள் ஒருவர் பின் ஒருவராக புறப்பட்டு வரத் தொடங்கிவிட்டார்கள். இப்போது அந்த ஏஜென்ட்டுகளுக்கு எங்கிருந்தோ வேறு முகம் வந்துவிட்டது. கூழைவும் கூழை கும்பிடுமாக சுற்றி சுற்றி வந்தவர்கள்தான். படி, பார்த்து வாங்கோ, வாசல், குனிஞ்சு போங்கோ, ஹேண்ட்பேக்கை என் கையில தாங்க சாமி, எல்லாம் போய்விட்டது. புது ஸ்வீட் சாமி என்று வாழை இலையில் மடக்கி கொண்டு வந்து தந்தவர்கள், சாமி மனுஷனா பிறந்தா கொஞ்சம் ரோஷமான வேணும் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பாங்குக்காரர்கள் ஜீவகாருண்யம் பார்க்காமல் கடன் வசதியை நிறுத்தி கொண்டு கடனுக்கும் வட்டிக்கும் கோர்ட்டில் கேஸ் போட்டார்கள். அடமானத்தில் இருந்த வயல்களை விற்றார் ஐயர். மனைவியின் நகைகளை யாரிடமோ கொடுத்து காதர் கொஞ்சம் பணம் புரட்டி கொண்டு வந்தான். கடன்காரர்களுக்கு பயந்து ஐயர் வீட்டோடு அடைந்து கிடந்தார். காலையில் வீட்டு வாசலில் கூடி நின்று வெளியே வர முடியாதபடி ஏஜென்ட்டுகள் மறிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடையை விற்றுவிடுவதுதான் நல்லது என்று ஐயரின் நண்பர்கள் யோசனை கூறினார்கள். எப்படியேனும் இழுத்து அடிவாங்காமல் விஷயம் முடிந்துவிட்டால் போதும் என்று அவருக்கும் தோன்ற ஆரம்பித்தது. கொழும்பு பணக்காரரான மேலப்பாளையம் சாய்பு ஒருவர் தன்னுடன் கூட்டு வியாபாரம் செய்ய முன்வந்திருப்பதாயும், அவருக்கே விற்பதானால்
தான் அவருடன் சேர்ந்து கொள்ள முடியும் என்றும் காதர் ஐயரிடம் சொன்னான். ஐயர் ஒப்புக்கொண்டார். முதல் தவணையாக ரூபாய் 25,000 கொடுப்பதாயும், பின்னால் மாதமொன்றுக்கு 700 ரூபாயாக 23 மாதங்கள் கொடுத்து வர வேண்டும் என்றும், மாத தொகைக்கு ஒன்று வட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பேசி முடிக்கப்பட்டது. கோபால ஐயர் மகாதானபுரம் போய் சேர்ந்தார். சில நாட்களுக்கெல்லாம் கடை முழுக்க முழுக்க காதருக்குத்தான் சொந்தம் என்பதும், முதலில் அளித்த பணம் பூராவும் ரொக்கப்பணமாக அவன் கைவசம் வைத்துக் கொண்டிருந்ததுதான் என்பதும் ஐயருக்கு தெரிய வந்தது. அப்துல் காதர் முதலாளி ஆனான். அவனுடைய லட்சியம் நிறைவேறிவிட்டது. வள்ளிநாயகம் பிள்ளை கடையை விட்டு கோபால ஐயருடன் சேர்ந்து கொண்டது புத்திசாலித்தனமான காரியமாகவே அவனுக்கு பட்டது. தனது கூரிய புத்தியையும் தீர்க்கதரிசத்தனத்தையும் எண்ணி அவனே வியந்து கொண்டான். அத்தியாயம் 8 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.